த்ரிஷாவும் ஜெயலலிதா மாதிரி தான் விஜய் 2 தொகுதிகளில் நிற்க காரணமே அவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு வனிதா விஜயகுமார் ஒரு பேட்டியில் பேசி பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறாங்க. அந்த வகையில் தமிழ்நாடு மட்டுமில்லாமல் மொத்த இந்தியாவுமே இப்போ மே 4ஆம் தேதிக்காகத்தான் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. தமிழ்நாடு சட்டமன்ற பொதுத் தேர்தல் முடிவுகள் வெளியாக இருக்கிறதுனால பொதுமக்கள் இந்த முறை வழக்கத்தை காட்டிலும் அதிக கவனத்தை செலுத்தி வந்துகிட்டு இருக்காங்க. வழக்கத்தை காட்டிலும் கூடுதல் கவனம் செலுத்த காரணம் நடிகர் விஜயோட அரசியல் வருகை தான். இப்படி இருக்கும்போது விஜயோட அரசியல் நடவடிக்கைக்கு ரொம்ப முக்கியமான காரணம் த்ரிஷா தான் அப்படின்னு சொல்லிட்டு நடிகை வனிதா விஜயகுமார் ஒரு பேட்டியில் பேசியிருக்கிறாங்க. இப்போ இந்த வீடியோ தான் சோசியல் மீடியாவில் வைரலாகி வந்துக்கிட்டு இருக்குது. அந்த பேட்டியில் வனிதா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நடிகர் விஜய் 2 தொகுதிகளில் போட்டியிட காரணமே த்ரிஷா தான். அதாவது விஜய் பெரும்பான்மையோட வெற்றி பெறுவார். அவர் போட்டியிட்ட 2 தொகுதிகளையுமே வெற்றி பெறுவார். அதில் ஒரு தொகுதியில் விஜய் ராஜினாமா பண்ணிட்டு அதில் த்ரிஷாவை போட்டியிட வைப்பார். த்ரிஷா அதுக்கு தகுதியானவங்க தான். நல்லா படித்தவங்க, நல்லா ஆங்கிலம் பேசுவாங்க. த்ரிஷா ஜெயலலிதா மாதிரி தான் சர்ச் பார்க் ஸ்கூலில் படித்தவங்க, நன்னடத்தை கொண்டவங்க, புத்திசாலி, மரியாதையை தெரிஞ்சவங்க. எனக்கு த்ரிஷாவை பர்சனலாகவும் தெரியும். அவங்க அரசியல்வாதியாக இருக்கிறதுக்கு ரொம்ப தகுதி வாய்ந்தவங்களும் கூட. அவங்க கட்டாயமாக அரசியலில் களமிறங்குவாங்க. அதில் எனக்கு எந்த சந்தேகமும் கிடையாது. த்ரிஷா மாதிரி பொண்ணு கட்டாயமாக அரசியலுக்கு வரணும். எல்லாருமே அவங்க 2 பேருக்கு இடையில் இருக்கிற உறவு பற்றின விவாதங்களை விட்டுட்டு இவங்க 2 பேருக்கும் எந்த அளவுக்கு அறிவும் திறமையும் இருக்குது அப்படின்னு பாருங்க. ஒருத்தரோட மனைவி காதலி அப்படிங்கிற அடையாளம் மட்டுமே ஒரு பொண்ணுக்கு கிடையாது. அதை கடந்து அவங்களுக்கும் தனிப்பட்ட அடையாளம் இருக்குது, அறிவும் இருக்குது, திறமை இருக்குது. அவங்களுக்கு இடையிலான உறவை பற்றி மற்றவங்க ரொம்ப கொச்சையாக பேசுகிறத பார்த்து எனக்குமே வருத்தமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு வனிதா அந்த பேட்டியில் பேசியிருக்கிறாங்க. வனிதா இப்படி பேசியிருக்கிற கருத்து இப்போ பலரோட கவனத்தையுமே ஈர்த்திருக்குது. அது மட்டும் இல்லாமல் பெரிய விவாதத்தையுமே உருவாக்கி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்னும் சிலர் விஜய் 2 தொகுதிகளில் போட்டியிட காரணம் இதுதானா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி எழுப்பி வந்துகிட்டு இருக்கிறாங்க.